நகராட்சி தூய்மை பணியாளராக இருந்தவரின் மகள் தற்போது திருத்துறைப்பூண்டி நகராட்சி ஆணையராக பொறுப்பேற்றுள்ளார். ஒரு தலைமுறையே கல்வி முன்னேற்றம் என்பதற்கான எடுத்துக்காட்டு இது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அப்பா இருக்கும்போது இந்த பணி வாங்கிருக்கணும் அப்படின்னா எனக்கு இன்னும் சந்தோஷமா இருந்திருக்கும். தாத்தா, எங்க அப்பா எல்லாருமே தூய்மை பணியாளர்கள். ஸோ இன்னைக்கு நான் நகராட்சி ஆணையாளராக ஆகியிருக்கேன். என்னோட இருந்து என்னோட தலைமுறை ஒரு மாற்றத்தை காணுது. கல்வி ஒரு மனிதனை எந்த அளவுக்கு உயர்த்தும் என்பதற்கு நிகழ்கால உதாரணமாய் நிமிர்ந்து நிற்கிறார் நகராட்சி ஆணையர் துர்கா. டிஎன்பிஎஸ்சி நடத்தும் தேர்வுகளை பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக எழுதி வந்த திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியைச் சேர்ந்த துர்கா தொடக்கத்தில் ஏற்பட்ட தோல்விகளால் மனம் தளராமல் தொடர்ந்து படித்து தனது கனவை நனவாக்கியுள்ளார். 2 குழந்தைகளுக்கு தாயான பின்னரும் தனது லட்சியத்தை எட்ட தளராமல் உழைத்த துர்கா குரூப் 2 தேர்வில் வெற்றி பெற்று திருத்துறைப்பூண்டி நகராட்சி ஆணையராக பொறுப்பேற்றுள்ளார். நகராட்சி தூய்மை பணியாளரான அப்பா, வீட்டு வேலைகளுக்கு சென்ற அம்மா என பின்தங்கிய பொருளாதார சூழலில் வளர்ந்த துர்கா தனது தந்தையின் விருப்பப்படி நகராட்சி ஆணையராகியுள்ளார். ஆனால் இந்த அரும்பெரும் நிகழ்வை காண தனது தந்தை சேகர் இல்லையே என வருந்தும் துர்கா அவரை கண்ணீர் மல்க நினைவு கூர்ந்தார். அப்பா மன்னார்குடி நகராட்சியில் தூய்மை பணியாளராக வேலை பார்த்தாங்க. அப்பா படுற ஒவ்வொரு கஷ்டத்தையும் நான் பார்த்துருக்குறேன். அப்பா அந்த காக்கி கால் சட்டைகளோட தான் வருவாங்க. அப்பா நல்ல சட்டை போட்டது கிடையாது, அப்பா நல்ல வேஷ்டி போட்டது கிடையாது, அப்பா நல்ல செருப்பு போட்டது கிடையாது. எல்லாத்தையுமே ஒரு பொண்ணா நான் நல்லா இருக்கணும், நான் படிக்கணும், என் பொண்ணு நான் பட்ட கஷ்டத்தை படக்கூடாது அப்படின்றதுல மட்டும்தான் அப்பா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தார். ஸோ அதுக்காக நிறைய இழந்தார். அப்பா ஒரு நல்ல சாப்பாடு கூட சாப்பிட்டது கிடையாது. ஸோ அப்பா இருக்கும்போது இந்த பணி வாங்கியிருக்கணும் அப்படின்னா எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருந்திருக்கும். கடந்த 7 மாதத்துக்கு முன்னாடி தான் எங்கள் அப்பா என்னை விட்டு தவறினாங்க. தாத்தாவும் அப்பாவும் தூய்மை பணியாளராக இருந்த நிலையில் நகராட்சி ஆணையராகி உள்ள துர்கா கல்விதான் தன்னை இந்த உயரத்திற்கு கொண்டு சென்றுள்ளதாக குறிப்பிட்டார். இது குறித்து எக்ஸ் பதிவு வெளியிட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், கல்வி ஒரு தலைமுறையையே முன்னேற்றும் ஆற்றல் பெற்றது என்பதற்கு நகராட்சி ஆணையராகி உள்ள துர்கா தான் எடுத்துக்காட்டு எனவும், கல்விதான் யாராலும் பறிக்க முடியாத சொத்து எனவும் தெரிவித்துள்ளார். சென்னை பட்டினப்பாக்கம் லூப் சாலை பகுதியில் நவீன வசதிகளுடன் கூடிய மீன் அங்காடி திறக்கப்பட்டுள்ளது. அதன் சிறப்பம்சங்கள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை பட்டினப்பாக்கம் லூப் சாலையில் இருபுறமும் மீனவர்கள் கடை அமைத்து மீன் வியாபாரம் செய்து வந்ததால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அந்த கடைகளை அகற்ற உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதால் மீனவர்கள், வியாபாரிகள் போராட்டத்தில் இறங்கினர். இதற்கு தீர்வு காணும் வகையில் பட்டினப்பாக்கம் லூப் சாலையில் நொச்சிக்குப்பம் மீனவர்கள் குடியிருப்புக்கு நடுவில் 14,93 லட்சம் ரூபாய் மதிப்பில் மீன் அங்காடி அமைக்கப்பட்டுள்ளது. இதனை காணொலி வாயிலாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். மற்ற மீன் அங்காடிகள் போன்று இங்கே எந்த துர்நாற்றமும் இல்லாத வகையிலும் தண்ணீர் தேங்காத வகையிலும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. பேசிக்காக இங்கே எப்பயுமே ஒரு ஃபிஷ் மார்க்கெட்டில் ஒரு ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அது இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வால்யூமே நாங்கள் பண்ணோம். இந்த அளவுக்கு ஹைட் வச்சதுனால கடல் எதிர்க்க இருக்கிறதுனால நல்ல ஒரு சீ ப்ரீஸ் வரும்போது எந்த ஒரு துர்நாற்றமும் இருக்காது அப்படின்ற ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இங்கே எங்கேயுமே தண்ணி ஒரு இடத்துல நிற்காது. எல்லாமே ஒரு அண்டர் கிரவுண்ட் ட்ரெயின் சிஸ்டமில் எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுக்கு போயிடும். காற்றோட்டமான சூழலில் 366 கடைகள் மீன் அங்காடியில் அமைக்கப்பட்டுள்ளன. மீன்களை வெட்டுவதற்கு தனியாக 2 இடங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. கொட்டும் மழையிலும் கொளுத்தும் வெயிலிலும் வியாபாரம் செய்த தங்கள் நிலை இப்போது மாறியுள்ளதாக மீன் வியாபாரிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். நல்லா தண்ணி வசதி கொடுத்துக்கிறாங்க, லைட் வசதி கொடுத்துக்கிறாங்க, காத்து ஏற்க காத்து நல்லா மீன் வியாபாரம் பண்றதுக்கு, நல்ல வாழ்வாதாரத்துக்கு, ஒவ்வொருத்தருக்கு வியாபாரம் பண்றதுக்கு நல்ல வழி தேடி நல்லாவா கொடுத்துக்கிறாங்க. அருமையா பஸ்டா கொடுத்துக்கிறாங்க. ஆனா தெருவில் இருந்தப்போ மழை பெய்யும் போது வியாபாரம் பண்ண முடியாது. இங்க பண்ணலாம், வசதி இருக்குங்க, அதை பத்திலாம் குறை கிடையாது. வியாபாரிகளுக்கு மட்டுமின்றி பொதுமக்களுக்கும் சகல வசதிகளும் மீன் சந்தையில் உள்ளன. 60 இருசக்கர வாகனங்கள், 110 4 சக்கர வாகனங்களை நிறுத்த முடியும். குடிநீர், கழிப்பறை போன்ற அத்தியாவசிய வசதிகளுடன்
கழிவுநீரை சுத்திகரிக்கும் வகையில் 40,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையமும் அமைக்கப்பட்டுள்ளது. இருந்தவங்க ஃபர்ஸ்ட் யாசக கேட்டிருந்தோம். அதனால் இப்போ மீன் தொழில் பண்ணாலும் எங்களுக்கு சுயதொழில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு எங்களுக்கு கடை ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷம், அதுக்கு ரொம்ப நன்றி. பட்டினப்பாக்கம் அதிநவீன மீன் அங்காடியில் திருநங்கைகளுக்கு 3 கடைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. யார் யாருக்கு கடைகள் ஒதுக்கப்படும் என்ற பட்டியல் உயர்நீதிமன்றத்தில் ஏற்கனவே அளிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் கடைகள் ஒதுக்கப்பட உள்ளன. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் லிபிகா. இவையெல்லாம் சென்னை அண்ணா உயிரியல் பூங்காவில் உள்ள விலங்குகள் அல்ல. தாய்லாந்தில் இருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட அரிய வகை உயிரினங்கள். தாய்லாந்து நாட்டு தலைநகர் பாங்காக்கில் இருந்து தனியார் பயணிகள் விமானம் ஒன்று சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்தது. சென்னையில் இருந்து சுற்றுலாவுக்காக தாய்லாந்து சென்ற திரும்பிய ஒருவர் மீது சுங்கத்துறை அதிகாரிகளின் சந்தேகம் அதிகரித்த நிலையில் அவரிடம் தீவிர சோதனை நடத்தப்பட்டது. அவரது உடமையை சோதித்தபோது பிளாஸ்டிக் கூடையில் 2 மலைப்பாம்புகள் நெளிந்து கொண்டு உயிருடன் இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். மற்றொரு கூடையில் ஆப்பிரிக்க நாட்டு கருங்குரங்கு, அபூர்வ வகை ஆமைகள், ஆப்பிரிக்க நாட்டு அடர்ந்த வனப்பகுதியில் காணப்படும் அரிய வகை அணிலும் இருந்தன. அந்த நபர் அளித்த தகவலின் பேரில் வடசென்னையில் உள்ள ஒரு வீட்டில் சோதனை நடத்தப்பட்டது. வீட்டில் யாரும் இல்லாத நிலையில் அங்கிருந்த சில அபூர்வ வகை விலங்குகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதுகுறித்து மத்திய வன உயிரின குற்றப்பிரிவு அதிகாரிகள் தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை சேத்பட்டு பகுதியில் காவல்துறையினர் பிடியிலிருந்து தப்ப முயன்ற ரவுடி சுட்டு பிடிக்கப்பட்டுள்ளார். வலது காலில் காயமடைந்த அவர் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், என்ன நடந்தது? விவரங்களை பதிவு செய்யலாம். 3 கொலை வழக்கு உள்ளிட்ட பல கொலை வழக்குகளில் தொடர்புடைய சரித்திர பதிவேடு குற்றவாளியான ரவுடி ரோஹித் ராஜை காவல்துறை தேனியில் வைத்து கைது செய்துள்ளனர். தேனியில் கைது செய்த ரவுடியை சென்னை அழைத்து இருந்த போது ரவுடி தப்பி ஓட முயன்றிருக்கார். அப்போது காவல்துறையை தாக்கிவிட்டு தப்பி ஓட முயன்றதாக ரவுடி ரோஹித் ராஜை வலது காலில் துப்பாக்கியால் சுட்டு காவல்துறை பிடித்திருக்கார்கள். குறிப்பாக பெண் உதவி காவல் ஆய்வாளர் கலைச்செல்வி ரவுடியை காலில் சுட்டு பிடித்திருக்கிறார். இந்த இதில் காயமடைந்த ரவுடி ரோஹித் ராஜ் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். ரோஹித் ராஜ் மீது 3 கொலை வழக்கு உள்ளிட்ட பல வழக்குகள் நிலுவையில் இருக்கும் போது ஒரு தலைமறைவாக இருக்கும்போது தேனியில் வைத்து காவல்துறை கைது செய்திருக்கார்கள். சென்னை அழைத்து வரபோது காவல்துறை தாக்கிவிட்டு தப்பியோட முயன்றதாக கூறப்படுகிறது. அந்த அடிப்படையில் தற்பொழுது வலது காலில் பெண் உதவி ஆய்வாளர் ரவுடி துப்பாக்கியால் சுட்டு பிடித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி கோகுல்.